ஹாய், நான் உங்கள் விஜய் ஜிபி மோட்டார்ஸ் யூடியூப் மெக்கானிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு அடிக்கடி கால் பண்ணி இப்படி வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது, நான் ரன்னிங்கில் போய்க்கிருக்கையிலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆஃப் ஆகுது, ஏன் ஆஃப் ஆகுது அது தெரில அப்படின்ற மாதிரி அடிக்கடி கால் பண்ணி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ தான் சொல்லியும் புரிய வைக்க முடியல. நாங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்டா, ஒரு டயக்ராம் பெட்ரோல் வர சுழற்சி, அது பெட்ரோல் இறங்குறதுக்காக எங்கனங்கன்னு லாக் ஆகுது, இந்த எங்கனங்கனை நீங்கள் க்ளீன் பண்ணணும், எந்த இடத்த பர்ஃபெக்டாக நீங்கள் அடைச்சி ஓடுதுன்னா எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு டயக்ராம் மூலமாக பார்த்துருவோம். வாங்க, இது நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா BS4 BS3. மெயினாக இது பார்க்க போகிறது BS3 BS4 இந்த வண்டிகளுக்கு தான் அது மெயினாக வரும். அது எப்படின்னு சொல்கிறதுன்னா 2020க்கு உள்ளே இருக்க வண்டி, 2020க்கு 2010 டு 2020 அதுக்கு உள்ளே இருக்க வண்டிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் டிப்பு, ஒரு டேப்பு வந்து டேப்லேருந்து கார்பெட்ரு, கார்பரேட்டருக்கு பெட்ரோல் வருது. பெட்ரோல் அங்கேருந்து இன்ஜினுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வருது. நம்மளுக்கு தெரிஞ்ச சிஸ்டம் இதுதான். ஆனால் இதில் என்ன ஆகும்னா ஏர் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு ஒரு பாக்ஸு, அதாவது ஏரு கார்பெட்டருக்கு போனால் தான் அங்கே அடுத்த மெத்தடு போகும். ஏர் ஃபில்ட்ரு அதே மாதிரி செகண்டரி ஏர் ஃபில்ட்ரு மாதிரியே செகண்டரி ஏர் ஃபில்ட்ரு சிஸ்டம், அதாவது சாய்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து டயக்ராம் 3 டயக்ராம் அவ்வளோ பார்க்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா கேனிஸ்டர்னு ஒன்று இருக்குது. கலரை மாற்றிக்கிறோம், ஏர் போகிறதுக்கு பச்சை கலர்லேயும் இதுலேயும் போட்டுக்குருவோம். இப்போ வந்து பெட்ரோல் டேங்க்கில் வந்து பெட்ரோல் இருக்கும். இந்த பெட்ரோல் வந்து கார்பெட்டருக்கு இறங்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த டேப்பில் நீங்கள் பெட்ரோல் ட்ரை ஆகி வண்டி வந்து இடையில நின்று பெட்ரோல் டேங்க்கில் சொட்டு கூட இல்லாட்டி இது வழியில் ஏர் பபுள்ஸு இதுக்குள்ளே நின்றுச்சுன்னா ஏர் லாக் ஆகும். இந்த பெட்ரோல் கீழே இறங்கணும்னா மேலேருந்து ஏர் வரணும். அதுக்கு நம்ம டேங்கை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ஏரை உள்ளே தள்ளும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷரில் இந்த ஏர் வந்து முட்டை வந்து வெளியே போயிடும். இது ஃபஸ்ட்டு மெத்தடு என்னென்னா பெட்ரோல் டை ஆகி பெட்ரோல் டேப்பில் வந்து அடைக்கிறது. ரெண்டாவது சிஸ்டம் என்னென்னா BS6 கார்பெட்டர் வந்து சில சென்சார்கள் வச்சாங்க. அதாவது இந்த கேனிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோலை நீங்கள் மிச்சப்படுத்துறதுக்காக மேலே ஒரு ஹோல்ஸ் கொண்டு போனாங்க. இதில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த டேங்க் வழியில் வர ஏர் வரலான்னு கேனிஸ்டர்லேருந்து உங்களுக்கு பெட்ரோல் கூட இருக்குது, ஏர் வெளியேருந்து வரலாட்டி இதுலேருந்து ஒன்வே டயர்டு வழியில் இன்னொரு டயர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இது வழியில் ஏர் வந்து போகவும் செய்யும். அதே மாதிரி பெட்ரோல் ஆவியாகிற பெட்ரோலும் வரும். ஆவியாகிற பெட்ரோல் உள்ளே வர மாதிரி இந்த டயர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த டயர்டு வழியில் எல்லாமே அது கரெக்டாக வேலை பார்க்கும். இங்கேருந்து ஒரு டயர்டு வழியில் காற்றும் உள்ளே போகும். அதே மாதிரி பெட்ரோலும் வரும். பெட்ரோல் என்ன ஆகும்னா உனக்குள்ளே சேர்த்து வச்சு இங்கேருந்து ஒரு ஓஸ் வழியில் உங்களுக்கு இன்ஜினோட டாப்புக்கு பெட்ரோலு
இன்ஜினோட டாப்புக்கு போகும். இப்போ இங்கே பெட்ரோல் நீங்கள் ஏர் இல்லாட்டி ஏர் இங்கே போகுதான். ஆனால் இந்த கேனிஸ்டருக்கு ஏர் வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஹோல்ஸில் வந்து எந்த ஹோல்ஸ் அடைச்சாலும் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. கார்பெட்டர் வச்சு சில 1-2 சென்சார் கொடுத்த வண்டிகளுக்கு பூரா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இந்த சாயின்றது வந்து பெரிய வண்டி, அதாவது ஸ்கூட்டர் மாடலுக்கு வந்து இது கொஞ்சம் முக்கியமாக தான். பெரிய வண்டிகளுக்கு இது அவசியம் இல்லை. இது வேலை என்னண்டா, ஏர் ஃபில்டர்லேருந்து ஏர் இதுக்கு உள்ளே போகும். இது வந்து உங்களுக்கு பெட்ரோலு, கார்பெட்டரில் இருக்க பெட்ரோலு இங்கே போகையில் அது கரெக்டாக இங்கேருந்து வர காற்றுனால பெட்ரோலு பம்பாகி வெளியே வரும். அது தேவைப்பட்ட காற்று கொஞ்சோன்னு காற்றை இந்த சாய் வழியில் கொடுக்கும். உறிஞ்சும் போது சாய் வழியில் காற்று கொஞ்சம் உள்ளே இழுக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, டைரெக்டாக இன்ஜின்லேருந்து நம்ம இப்போ தீப்பிடிக்கிறேங்க, ஃபயர் ஆகிற தீப்பிடிக்கிற காற்று டைரெக்டாக வெளியே போகும்போது அது நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்காக இந்த சாயின்ற சிஸ்டம் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு காற்றை சேர்த்து கொடுக்கும். நம்ம பாலில் ஒரு சொட்டு விஷம் கலக்கிறது ஒன்று தான், அதில் நிறையா கலக்கிறது ஒன்று தான். ஆனால் ஒரு சொட்டு விஷம் கலக்கிறது வந்து வீரியம் கம்மி. அதனால் இந்த சாய் வந்து காற்றுல இருக்க நஞ்சை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காற்றை சைலன்சரில் சேர்த்து கொடுக்கும். அதுதான் இந்த சாயோட வேலை. ஆனால் ஸ்கூட்டர் மாடலுக்கு என்ன ஆகும்னா, இந்த டேப்பு இங்கேருந்து காற்றை உறிஞ்சும் போது தான் இந்த டேப்பு வேலை பார்க்கும். ஸ்கூட்டர் மாடலில் சொல்கிறேன், இங்கேருந்து காற்றை உரியும் போது இந்த டேப் ஒர்க் ஆகி உங்களுக்கு கார்பெட்டருக்கு பெட்ரோல் உரியும் போது போகும். அதே மாதிரி ஸ்கூட்டர் மாடலில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ், சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு இது பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு தான், இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உள்ளேருந்து வர பைப்பு கார்பெட்டரை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே போகிற அந்த இன்ஜெக்டரில் வந்து ஒரு பைப் இருக்கும். அதில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த சின்ன ஹோல்ஸ் அடைச்சாலும் ஸ்கூட்டர் மாடல் வண்டிகளுக்கு டேப்லேருந்து பெட்ரோல் இறங்காது. ஏன்னா உரியும் போது தான் பெட்ரோல் வரும். இங்கே கரெக்டாக அந்த ஹோல்ஸ் உரியலாட்டி என்ன ஆகும்னா பெட்ரோல் இறங்காது. இது 3வது மெத்தடு, ஸ்கூட்டர் மாடலில் ஏர்லாக் ஆகிறது. 4வது மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடு தான். நம்ம இன்ஜினோட சைடில் இருக்க காயிலிருந்து சிடிஐ, இங்கேருந்து பவர் காயில், இங்கேருந்து டைரெக்டாக இன்ஜினுக்கு கரண்ட் போகும். இந்த பெட்ரோல் லாக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நம்ம கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சரிவர கரண்ட் வரல, வண்டி அதே மாதிரி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, அடைச்சடைச்சு ஓடுது, வண்டி உங்களுக்கு அடைச்சடைச்சு ஓடுதுன்னா கார்பெட்டர் நம்ம அடிக்கடி ஜெட்டு ஸ்க்ரூவை பூரா க்ளீன் பண்ணுவோம். ஸ்கூட்டர் மாடலு, பெரிய வண்டி மாடலு, இது வண்டி ஸ்லோ ரேஸ் நிற்கலை அப்படின்னு நீங்கள் நிறையா செக்அப் பண்ணுவீங்க. ஸ்லோ ரேஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, கார்பெட்டரை அப்படியும் நிற்கலாட்டி இங்கே வர இந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கா, சாயிலிருந்து வர இந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கா, 2வது சாய் கரெக்டாக வேலை பார்க்குதா, இந்த சாயை அப்போ தான் நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ 3 மெத்தடு நம்ம பார்த்துருக்கோம். 1 பெட்ரோல் டேங்க்கு மூடி வழியில் உங்களுக்கு கரெக்டாக ஏர் வருதா அப்படின்றது மொதல் மெத்தடு. டேங்க்லேருந்து கரெக்டாக பெட்ரோல் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது கேனிஸ்டர்லேருந்து வர ஹோஸு, ஏதாச்சும் உள்ளே வர ஹோஸு, அதே மாதிரி இங்கே போகிற ஹோஸு, இந்த 2 ஹோஸ்லையும் ஏதாச்சும் ஒன்று ஏர்லாக் ஆகிருக்கா, அதாவது குளவி இதெல்லாம் போய் நம்மளுக்கு கூடு கட்டும், அந்த மாதிரி கூடு கட்டுறது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த கேனிஸ்டர், இந்த சாய்க்கு போகிற இந்த ஹோல்ஸு, இந்த 3 ஹோல்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக்கு,
இந்த ஏர்லாக்கு மொத்தமாகவே அரெஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு வண்டி வந்து ரன்னிங்கில் நிற்காது. இதெல்லாம் போக தவிர்த்து நீங்கள் காயில் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஜினோட டாப்பு பிஸ்டனு இங்கே ஏர் சப்போஸ் இங்கே வால்வு வழியில் ஏர் லீக் ஆனாலும் இந்த ஏர்லாக் ஆகும். நான் இந்த பெட்ரோல் வர சிஸ்டத்தை பூரா சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு இதுனா ஏதாச்சும் வண்டி வரும், நம்மளை கடைக்கு அடிக்கடி வரும். காயிலை பொறுத்தளவு நீங்கள் மல்டிமீட்டரில் செக்அப் பண்ணும்போது காயில் நல்லா தான் இருக்கும். இதில் மெயினாக ஃபால்ட் வர்றது இன்ஜின் காயிலும் சிடிஐயும். இந்த சிடிஐ ரெண்டுமே என்ன பண்ணும்னா, நீங்கள் கரெக்டாக மல்டிமீட்டரை பார்க்கும்போது செக்கப் கரெக்டாக ஆகும். நீங்கள் போய் பெரிய கடையில் காயில் செக்கப் பண்ணுற கடையில் நீங்கள் கொடுக்கும்போதும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, வண்டி ஒரு குறிப்பிட்ட சூடாகும்போது ரன்னிங்கில் வந்து ரொம்ப சூடாகும்போது இல்லாட்டி ஒரு 70-80 புகையில் இந்த 2 காயிலும் வீக்காக இருக்கும். இந்த 2 காயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பழைய வண்டி ஏதாச்சும் உங்கள் ஒர்க் ஷாப்பில் வண்டி இருக்கும், இல்லாட்டி பழைய வண்டி, அதுலேருந்து காயில் எடுத்து போட்டு பாருங்கள். இந்த மெத்தடெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த காயில் செக்கப் பண்ணுங்கள். அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரன்னிங்கில் ஓட விட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் காயில் வேறு காயில் போட்டு பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ரன்னிங்கில் அடைக்கிறதுக்கு இதுதான் மெத்தடு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். குறை நிறைய எது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பெட்ரோல் டேங்க்கு பெட்ரோல் ஏர் எப்படி மிக்சர் ஆகி நம்ம இன்ஜின் வரைக்கும் போகுது அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயிலையும் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க மேடம் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சளவு டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு ஏர் போகிற இடத்த மட்டும் கிளீனாக, ஏர் எந்த வழியில் உள்ளே போகுது, கேனிஸ்டரு, சாய், டேங்க்கு டேப்பு, டேங்க் மூடி, இதில் எந்தெந்த இடத்துல மெயினாக உள்ளே போகுது அந்த மாதிரி இடத்த மட்டும் நல்லா கிளீனாக இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு இந்த ரன்னிங்கில் ஆஃப் பண்ணுற மெத்தட் இருக்காது. ரெண்டாவது இன்ஜின் அதெல்லாம் இதுக்கு அப்புறம்